வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா நகரில் இஸ்ரேலிய ராணுவத்தின் 98வது படைப்பிரிவு தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக IDF தெரிவித்துள்ளது. நேற்று சனிக்கிழமை ஹமாஸின் சுரங்கப்பாதை தண்டுகள், ராக்கெட் ஏவுதள கட்டடங்கள் மற்றும் பாலஸ்தீன இயக்கங்கள் பயன்படுத்தும் நிலைகள் உட்பட ஹமாஸ் உள்கட்டமைப்பை அளித்ததாகவும் ராணுவம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை காலை காசா நகரின் புறநகர் பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு IDF சிப்பாய் மிதமான காயமடைந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. சிப்பாய் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மிக முக்கியமான தகவலாக ஹமாஸின் 4 களத்தளபதிகள் உட்பட பல ஹமாஸ் இயக்கத்தினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. காசா நகரில் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்த தொடங்கிய பின் நேற்று சனிக்கிழமைதான் அதிக எண்ணிக்கையிலான ஹமாஸ் தளபதிகள் மற்றும் ஆயுதம் ஏந்திய இயக்கத்தினர் கொல்லப்பட்டதாக IDF தெரிவித்தது. காசா நகரத்திலும் ஹஃப் ஜபாலியா பகுதியிலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் 162வது படைப்பிரிவு ஆளற்ற விமானங்களை பறக்கவிட்டு ஹமாஸ் இயக்கத்தினரின் மறைவிடங்களை உளவு பார்த்தது. அப்போது வெவ்வேறு கட்டிடங்களில் பல ஹமாஸ் இயக்கத்தினர் இருந்தது உறுதி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் காசா நகரத்திற்கு மேல் பறந்து கொண்டிருந்த இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களுக்கு உடனடியாகவே தகவல் கொடுக்கப்பட்டது. அந்த இரு கட்டிடங்கள் மீதும் உடனடியாகவே இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்கள் தாக்குதல் நடத்தின. அப்படித்தான் ஹமாஸின் 4 களத்தளபதிகள் உட்பட பல ஹமாஸ் இயக்கத்தினர் கொல்லப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆளற்ற விமானங்கள் உளவு பார்த்ததை ஹமாஸ் இயக்கத்தினர் பார்த்திருந்தாலும் அவர்கள் கட்டடத்தில் இருந்து வெளியேற அவகாசம் கொடுக்காமல் உடனடியாக அந்த கட்டடங்கள் மீது குண்டு வீசப்பட்டது. அதற்கு இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்கள் அந்த வான் பகுதியில் வட்டமடைத்துக் கொண்டே இருந்ததுதான் காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வடக்கு காசாவின் பிற இடங்களில் 99வது படைப்பிரிவின் படைகள் பல ஹமாஸ் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நடத்தி அங்கிருந்த ஹமாஸ் இயக்கத்தினரை கொண்டதாக IDF தெரிவித்துள்ளது. காசா பகுதியின் தெற்கில் சுரங்கப்பாதைகள் உட்பட கூடுதல் ஹமாஸ் தளங்களை இஸ்ரேலிய விமானப்படை அளித்தது. அந்த தாக்குதல்களின் கான்யூனிஸ் மற்றும் ரஃபாவில் பல ஹமாஸ் இயக்கத்தினர் கொல்லப்பட்டனர். காசாவின் மிகப்பெரிய நகரமான காசா நகரில் மருத்துவமனைகள் தவிர்த்து மனிதாபிமான பொருள் விநியோக நிவாரண மையங்கள் உட்பட மற்றும் எந்த பகுதிக்கும் தங்கள் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்துள்ளது. அதாவது மனிதாபிமான பொருள் விநியோக மையங்களுக்கு செல்லும் பொதுமக்களும் தாக்கப்படலாம். இது பொதுமக்களை காசா பகுதியில் இருந்து அகன்று செல்லுமாறு அழுத்தம் கொடுக்கும். இது குறித்து நிவாரண அமைப்புகளிடம் ராணுவம் கூறிய போது காசா சிட்டியில் மருத்துவமனைகள் மட்டுமே பாதுகாக்கப்பட்ட இடங்களாக கருதப்படும். ஆனால் மற்ற அனைத்து நிவாரண உள்கட்டமைப்புகளும் தாக்குதலுக்கு உள்ளாகலாம். எனவே அங்கிருந்து அனைவரும் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலிய ராணுவம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே பொதுமக்கள் அனைவரும் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று எச்சரித்துள்ள இஸ்ரேலிய ராணுவம் தற்போது நிவாரண கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தப் போவதாக எச்சரிப்பது மிக முக்கியமானது. இது ஹமாஸின் தடையை மீறி பாலஸ்தீனிய பொதுமக்களை காசா பகுதியிலிருந்து வெளியேற வைக்கலாம். இதற்கிடையே காசா நகரில் தங்கள் நடவடிக்கைகளை விரிவாக்கி ஹமாஸ் அமைப்பின் உள்கட்டமைப்புகளை தகர்த்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அந்த நகரில் வசித்து வந்த சுமார் 1 மில்லியன் பேரில் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். ஆனால் உடல் மற்றும் பொருளாதார பிரச்சனை காரணமாக அங்கிருந்து வெளியேற முடியாதவர்களுக்கு இஸ்ரேலிய ராணுவத்தின் முன்னேற்றம் பெரும் கிளியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. வெளியேறாதவர்களுக்கு ஒரு மனோதத்துவ ரீதியான மாற்று ஏற்பாட்டை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. அதுதான் காசாவில் உருவாக்கப்படும் ஹமாஸ் எதிர்ப்பு பாலஸ்தீனிய இயக்கங்கள். இது பற்றிய பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே சில தகவல்களை வெளியிட்டிருந்தோம். இது இப்போது டாப் கியரில் போகிறது. காசாவில் சிறிய ஆயுதமேந்திய ஹமாஸ் எதிர்ப்பு இயக்கங்கள் முன்னெப்போதும் இல்லாத வேகத்தில் உருவாகி வருவதாக சமீப கால தகவல்கள் குறிப்பிடுகின்றன. பல அரபு ஊடகங்கள் இந்த ஹமாஸ் எதிர்ப்பு இயக்கங்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றன. அதற்கு காரணம் அரபு நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரித்தாலும் போர் முடிந்த பின் காசாவின் நிர்வாகத்தில் ஹமாஸ் பங்கு வகிக்க கூடாது என்பது அவர்களது அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அல் ஐன் ஊடகம் நேற்று செப்டம்பர் 20ஆம் தேதி ஒரு செய்தியை வெளியிட்டது. அதில் காசாவில் சிறிய ஆயுதமேந்திய இயக்கங்கள் அதிவேகமாக உருவாகி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் நெருக்கடி மிகப்பெரியது. இந்த குழுக்களால் அதை சமாளிக்க முடியுமா என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அல் ஐன் ஊடகம் கேட்கிறது. காசா பகுதியில் ஹமாஸ் எந்த ஒரு எதிர்கால தீர்விலும் ஒரு பகுதியாக இருக்க முடியாது என்று அரபு மற்றும் சர்வதேச ஒருமித்த கருத்து உள்ளது. பொதுவாகவே ஹமாஸை அரபு நாடுகளும் கலட்டி விட்டுள்ளன. ஹமாஸுக்கு எதிராக உள்நாட்டு பாலஸ்தீனிய குழுக்கள் மற்றும் பழங்குடியினரை பயன்படுத்துவதற்காக கருத்து அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் படுகொலைக்கு பின்னர் ஆரம்ப நாட்களில் இருந்து தொடங்கியது. காரணம் ஹமாஸ் இஸ்ரேலில் புகுந்து செய்த கொலைகள், பாலியல் வன்முறைகள், பணிய கைதிகளை பிடித்து சென்ற ஒரு முஸ்லிம் அடையாளமாக மாறக்கூடாது என்று அரபு நாடுகள் நினைத்தன. அந்த நாடுகள் ஹமாஸுக்கு மாற்றீடு தேடின. இருப்பினும் ஹமாஸ் எதிர்ப்பு இயக்கங்கள் சிறியதாக இருப்பதால் இந்த உக்தி ஆரம்பத்தில் மிகவும் வெற்றிகரமாக இல்லை. காசாவில் சுமார் 2 மில்லியன் மக்களின் வாழ்க்கையை ஹமாஸ் தொடர்ந்து கட்டுப்படுத்தி வருகிறது. சமீபத்தில் காசா நகரில் நடந்த IDF தாக்குதல்களின் காரணமாக சுமார் 5 லட்சம் பேர் சமீபத்தில் காசா நகரை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது.
ஹமாஸுக்கு எதிராக உள்ளூர் தலைவராக ஜாசர் அபு ஷபாப் என்று பெயரிடப்பட்ட முதல் போராளி தலைவர். அவர் முன்னர் 2024ஆம் ஆண்டில் ஹமாஸ் எதிர்ப்பு நடவடிக்கைகளின் பின்னணியில் குறிப்பிடப்பட்டார். அமெரிக்க ஊடகம் வாஷிங்டன் போஸ்ட் ஷபாபை ஒரு பழங்குடி வலிமையானவர் என்று வர்ணித்தது. ஒரு போராளி தலைவர் ஜாசர் அபு அஷபாப் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தென்கிழக்கு காசாவில் ஒரு பகுதியில் ஒரு தளத்தை அமைத்துள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் கூறியது. ஷபாப் ஒரு பெரிய பெடோயின் பழங்குடியினரின் ஒரு பகுதியாக இருப்பதாக கூறப்படுகின்றது.